Hi guys, welcome and welcome back to my channel. நான் உங்கள் Sowbaraniya. என்னடா இன்னைக்கு இப்படி ஃபேஸில் மேக்கப் எதுவுமே இல்லாமல் அதுவும் நம்ம யூஷுவல் பேக்ரவுண்ட் இல்லாமல் புதுசாக ஒரு இடத்துல உட்காந்துருக்கேன்னு பார்க்குறீங்களா? பிகாஸ் இது ஒரு ரேண்டம் vlog in my life இருப்போது. இது ஒரு குக்கிங் vlog. இன்றைக்கி வீட்டில் யாருமே இல்லை, நான் மட்டும் தான் இருக்கேன். நானும் என்னோடய பப்பு குட்டியும் மட்டும் தான் இருக்கும். ஸோ எங்கள் 2 பேருக்காக நான் இன்றைக்கி குக் பண்ண போகிறேன் மத்தியானம் லஞ்ச். ஸோ அது உங்கள் கூட ஷேர் பண்ணலாமே அப்படின்னு தோணுச்சு. பிகாஸ் நிறைய பேர் என்னோடய குக்கிங் ரெசிபிஸ் பார்க்குறதுல இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கீங்க, நிறைய பேருக்கு அது வேணான்னு தோணுது. பட் நம்ம எல்லாரையுமே சாட்டிஸ்ஃபை பண்ணணும்னா நான் எல்லாமே கேட்குறதெல்லாம் கொடுத்து தான் ஆகணும். ஸோ அதனால் இன்றைக்கி நான் உங்கள் கூட என்னோடய மத்தியானம் லஞ்ச் நான் என்ன செய்கிறேன்னு தான் ஷேர் பண்ண போகிறேன். ஆல்ரெடி நீங்கள் டைட்டில் பார்த்துருப்பீங்க. எஸ், நான் இன்றைக்கி பருப்பு சாதமும் கூட வெண்டைக்காய் பொரியலும் தான் செய்ய போகிறேன். இது வந்து என்ன மாதிரி இண்டிவிஜுவலாக வீட்டில் இருக்கீங்க, அம்மா இல்லை வீட்டில் அப்படின்னா இன்ஸ்டண்ட்டாக குயிக்காக எப்படி இதை செய்யறதுன்னு தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இதுக்கு ரொம்ப டைம் எடுக்காது அண்ட் ஆல்சோ ஈஸியாக செஞ்சிடலாம். டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஸோ நான் ஃபஸ்ட் இந்த டம்ளர் அளவுக்கு ரைஸும் அண்ட் ஆல்சோ துவரம் பருப்பும் எடுத்துக்க போகிறேன். பிகாஸ் நான் ப்ளஸ் பப்பு கொட்டி சாப்பிட போகிறோம். அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எப்போவுமே செய்கிறது நல்லது. ஏன்னா திடீர்னு வீட்டுக்கு யாராவது வந்துட்டாங்கன்னா அவங்களுக்கும் கொஞ்சம் கொடுக்கலாம். ஸோ இதுதான் என்னோடய அளவு. இதுக்கு ரெகுலர் சாதம் வடிக்கிற ரைஸ் எடுத்துக்க போகிறேன் அண்ட் பருப்பு எடுத்துக்க போகிறேன். ஸோ 1 கிளாஸ் துவரம் பருப்பு எடுத்திருக்கேன். ஆல்ரெடி நான் அரிசியை கழுவி 1 கிளாஸ் வச்சுருக்கேன். இப்போ நம்ம வந்து துவரம் பருப்பையும் கழுவிக்க போகிறோம். நீங்கள் ரெண்டுத்தையும் ஒன்றாவும் வாஷ் பண்ணிக்கலாம், தனித்தனியாக வாஷ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இதை கழுவி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். ஸோ நான் வந்து இப்போ இதை 3-4 டைம்ஸ் வாஷ் பண்ணியிருக்கேன். தண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கலர் தெரியும். ஸோ தண்ணி கொஞ்சம் வெள்ளையாக வர வரைக்கும் நம்ம இதை வாஷ் பண்ணணும். நான் ரெண்டுத்தையும் ஒன்றா சேர்த்து திருப்பி வாஷ் பண்ணுறேன். ஸோ இதை வாஷ் பண்ணிவிட்டு நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னென்னு பார்க்கலாம். ஸோ நிறைய பேர் என் வீட்டில் தண்ணி பிரச்சனை இருக்கா அப்படின்னு கேட்குறீங்க. தண்ணி எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம சேவ் பண்ண முடியுமோ அவ்வளோக்கு எவ்வளோ சேவ் பண்ணலாம். இது ஒரு சின்ன டிப் தான். இப்போ என்னோடய சிங்கில் வந்து இந்த மாதிரி ஒரு சின்ன டப் வச்சாச்சு. இந்த டப்பில் வந்து இப்போ நான் அரிசி பருப்பு கழுவுன தக்காளி கழுவுன தண்ணி எல்லாம் இந்த டப்லேயே ஊற்றிருக்கு. ஸோ இது கலர் பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும். இந்த தண்ணியை அப்படியே கொண்டு போய் என்னோடய ரோஜா செடிக்கெல்லாம் ஊற்றுனா ரோஜா பூ நல்லா பெருசு பெருசாக பூக்கும். ரோஜா செடி மட்டும் இல்லை, மற்ற எந்த செடிக்கு வேணாலும் நீங்கள் இந்த தண்ணியை ஊற்றலாம். ஸோ இந்த தண்ணி நீங்கள் செடிக்கு ஊற்றும்போது செடிக்கும் அது நல்லது. உங்களோட தண்ணி வேஸ்ட்டாக ட்ரைனேஜில் போய் சேராமல் தண்ணியை சேவும் பண்ண மாதிரி இருக்கும். ஸோ இது ஒரு சின்ன டிப். இதுதான் நாங்கள் எங்கள் வீட்டில் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ நான் இப்போ ஸ்டவ்வில் குக்கர் வச்சுருக்கேன். இப்போது நம்ம பருப்பு அரிசி அளந்த கிளாஸ் இருக்குல்ல, இந்த கிளாஸில் நம்ம 4 பங்கு தண்ணி ஊற்றிக்க போகிறோம். ஸோ நம்ம 1 கப் ரைஸ் எடுத்திருக்கோம். அந்த 1 கப்புக்கு 2 கப் தண்ணி. 1 கப் பருப்பு எடுத்திருக்கோம், அதுக்கு 2 கப் தண்ணி. ஸோ மொத்தம் 4 கப் தண்ணி நம்ம இதில் ஊற்றிக்க போகிறோம். நீங்கள் தண்ணி எக்ஸ்ட்ரா கூட ஊற்றிக்கலாம், 1/2 கிளாஸ். பட் கம்மியாக மட்டும் ஊற்றக்கூடாது. கம்மியாக ஊற்றுனீங்கன்னா அடி பிடிக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ 4 கப். நான் எப்போவுமே கொஞ்சம் ஜூஸியாக தான் அந்த ரைஸ் சாப்பிடுவேன். எனக்கு திக்காக இருந்தால் பிடிக்காது. அதனால் நான் வந்து 4.5 கிளாஸ் எடுத்துக்கிறேன். இப்போ இதில் நம்ம பருப்பும் ரைஸும் கழுவி வச்சதை போட்டுடலாம். ஆல்ரெடி நான் இதில் உப்பு சேர்த்துட்டேன் தேவையான அளவு. இப்போ நான் மஞ்சள் பொடி சேர்த்துக்கிறேன். ஸோ அவ்வளோதான். உப்பு, மஞ்சள் பொடி, அரிசி, பருப்பு, தண்ணி ஊற்றி நம்ம இப்போ இதை 5 விசில் வர வரைக்கும் விட போகிறோம். வயல் நம்ம அதை தாளிப்புக்காக கொஞ்சம் வெங்காயம் அதெல்லாம் ரெடி பண்ணிக்கலாம். ஸோ கைஸ், பருப்பு தாளிக்கிறதுக்காக நான் 1 வெங்காயம், 1 தக்காளி, நிறைய கொத்தமல்லி, 2 பச்சை மிளகா, 2-3 பல்லு பூண்டு, கொஞ்சம் கருவேப்பிலை இதை எடுத்து வச்சுருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் நம்ம இதை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம்.
ஸோ இப்போ இந்த மாதிரி ஒரு பேன் வச்சுக்கோங்க. பேன் காஞ்ச உடனே நம்ம இதில் நெய் விட போகிறோம். எண்ணெய் விட போகிறதில்ல. நெய் தான் இந்த பருப்புக்கு வந்து நல்ல டேஸ்ட் கொடுக்கும். பேன் வந்து நல்லா காஞ்சிருச்சு. இப்போ வந்து நம்ம அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் 2 to 2 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். கொஞ்சமாக கடுகு, கொஞ்சமாக சீரகம். ஸோ கடுகு பொரியிற சத்தம் கேட்குது. இப்போ வந்து நம்ம வெங்காயம் ஆட் பண்ண போகிறோம். வெங்காயம் நல்லா வதங்கணும். அப்போ தான் வந்து நெக்ஸ்ட் ஐட்டம் நம்ம ஆட் பண்ண முடியும். ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம கருவேப்பிலை போட போகிறோம். பச்சை மிளகா, பூண்டு, தக்காளி ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிடுங்க. ஸோ இந்த ஸ்டேஜில் தக்காளி ஆட் பண்ணிடலாம். நல்லா வதக்கிக்கிட்டே இருங்க. இந்த தக்காளி மேஷ் ஆகிறதுக்கு வந்து ஒரு 5 minutes ஆகும். அந்த 5 minutesக்குள்ளே நம்ம இதில் ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் கொஞ்சமாக வந்து மஞ்சள் பொடி. நம்ம ஆல்ரெடி அரிசியில் மஞ்சள் பொடி ஆட் பண்ணதான் இதில் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் தனியா பொடி, கொஞ்சமாக பெப்பர், ரொம்ப கம்மியாக பெப்பர் யூஸ் பண்ணுங்கள். 1/4 டேபிள் ஸ்பூன் சீரகப்பொடி, 1/4 டேபிள் ஸ்பூன் சாம்பார் பொடி. ஸோ இதில் நான் ஒரு 1/2 ஸ்பூன் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மசாலாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு, இது ஒரு 5 minutes அப்படியே விட்டுருங்க. ஸோ இப்போ இந்த மசாலா வந்து ரெடி ஆகிடுச்சு. நம்ம இதை வந்து தனியாக எடுத்துருவோம், அடுப்புலேருந்து எடுத்துருவோம். ரைஸ் பார்த்திங்கன்னா நல்லா வெந்திருக்கு. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ண போகிறோம். இப்போ இதை கலரி பாருங்கள் நல்லா. ஸோ நம்ம ஒரு 4.5 கிளாஸ் தண்ணி ஊற்றணும். தண்ணி எல்லாம் தீந்து போய் இது வந்து நல்லா சாஃப்டாக வெந்திருக்கு. இப்போ இதில் நம்ம கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ண போகிறோம். இப்போ இந்த பேனில் இதை நான் மாற்றிக்கிறேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அந்த மசாலா வந்து இதோட நல்லா சேரணும். இது நல்லா அல்வா மாதிரி தான் இருக்கும். பட் நீங்கள் நிறைய தண்ணி இதில் சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்க்க சேர்க்க அந்த க்ரீமி கன்சிஸ்டன்சிக்கு உங்களுக்கு வரும். எனக்கு இந்த மாதிரி இருந்தால் பிடிக்கும், க்ரீமியாக லிக்விடியாக இருந்தால். உங்களுக்கு அந்த மாதிரி கொஞ்சம் அல்வா மாதிரி இருந்தாலே போதும்னா நீங்கள் அப்படியே ஸ்டாப் பண்ணிக்கலாம், தண்ணி ஊற்றாமல். நான் இப்போ வந்து இன்னும் 1 ஸ்பூன் நெய் இது மேலே விட்டுக்கிறேன். எனக்கு நெய் இதில் நிறைய இருந்தால் பிடிக்கும், அதனால் நான் நெய் நிறைய விட்டுக்கிறேன். 1/4 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா இது மேலே ஆட் பண்ணிக்கணும். இப்போ டேஸ்ட் பார்க்க போகிறோம். டேஸ்ட் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம நெய் கரம் மசாலா எல்லாத்தையும் ஆட் பண்ணிடணும். டேஸ்ட் பார்க்க போகிறோம். டேஸ்ட்டு, உப்பு, காரம் எல்லாம் கரெக்டாக இருக்காங்க. சூப்பராக இருக்குது. நீங்கள் கோவிலெலாம் சாப்பிடுவீங்களா அதே மாதிரி இருக்குது. பட் உப்பு கம்மியாக இருக்குது, அதனால் நான் உப்பு எனக்கு தேவையான அளவு போட்டுக்கிறேன். பர்ஃபெக்டாக இருக்குது.
இது வந்து டைம் ஆக ஆக இன்னும் இறுகிட்டே இருக்கும். நீங்கள் வந்து தண்ணி கொஞ்சம் ஆட் பண்ணி நீங்கள் அதை கலக்கலாம். செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. இப்போ வந்து கொத்தமல்லி போட்டு நம்ம கார்னிஷ் பண்ணிக்கலாம். ஸோ நம்மளோட செம்ம டேஸ்டி யம்மி பருப்பு சாதம் ரெடி. இதுக்கு சைட் டிஷ் வெண்டைக்காய் பொரியல் 2 மினிட்ஸில் எப்படி செய்யறதுன்னு இப்போ பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம வெண்டைக்காய் பொரியல் செய்யறதுக்கு ஒரு ஆளுக்கு தேவையான அளவுக்கு நான் வந்து ஒரு 100 கிராம் கிட்ட ஒரு வெண்டைக்காவை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். வெண்டைக்காவை நல்லா கழுவி தொடச்சிட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணணும். அந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சம் கருவேப்பிலை, பூண்டு தட்டி வச்சுருக்கேன் 2 பல், கொஞ்சம் வெங்காயம், கொஞ்சம் பச்சை மிளகாய், இது மட்டும்தான் தேவை. ஸோ இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து நம்ம வெண்டைக்காய் பொரியல் செய்யறதுக்கு ஒரு சின்ன கடாய் இது மாதிரி வச்சுருக்கோம். அது வந்து உள்ளே இருக்க தண்ணி காஞ்சிட்ருக்கு. ஸோ இப்போ கடாய் நல்லா சுட்டுடுச்சு. நான் இப்போ வந்து வெண்டைக்காய் பொரியல் செய்கிறதுக்கு கடலெண்ணெய் யூஸ் பண்ண போகிறேன். கடலெண்ணெயில் சமைச்சிங்கன்னா அது வந்து ஒரு மாதிரி புது டேஸ்ட் இருக்குது. ஸோ அதனால் நான் கடலெண்ணெயில் தான் இன்றைக்கி சமைக்க போகிறேன். ஸோ நான் யூஸ் பண்ணுறது இன்றைக்கி என்னோடய தம்பியோட பிராண்ட் லாரா ஃபுட்ஸ் கோல்ட் ப்ரைஸ் கோகோனட் ஆயில். செம்ம டேஸ்டியாக வாசனையாக இருக்கும். இதுலேருந்து நான் ஒரு 1 ஸ்பூன் கிட்ட ஊற்றிக்கிறேன். ஸோ ரொம்ப கம்மியாக யூஸ் பண்ணாலே போதும். அப்படியே அந்த எண்ணெய் காயிற வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணோம். அப்போ தான் அதில் இருக்க அந்த ஃப்ளேவர்ஸ் வெளியில் வரும். நீங்கள் எண்ணெய் காயாமல் எதையும் ஸ்டார்ட் பண்ணாதீங்க. ஸோ சட்டி காய்ச்சிச்சு. இப்போ எண்ணெய் காயணும். எண்ணெய் காயும் போது உங்களுக்கு அந்த கிரவுண்ட் நட்டோட வாசனை பரவும். அப்போ தான் நீங்கள் நெக்ஸ்ட் என்ன ஆட் பண்ணணுமோ அதை ஆட் பண்ணணும். நல்லா கடலெண்ணெயோட வாசனை வருது, உங்களுக்கு தெரியும் அந்த பபிள்ஸ் வர்றது. ஸோ எண்ணெய் நல்லா காயுது. இப்போ வந்து கொஞ்சமாக கடுகு போட்டுக்கோங்க. நாலு உளுத்தம் பருப்பு கொஞ்சமாக போதும். உங்களுக்கு நிறைய பிடிக்கணும், நிறைய போட்டுக்கலாம். இப்போ கடுகு வெடிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணோம். இப்போ இதில் வந்து வெங்காயம் ஆட் பண்ணிக்கிறேன். வெங்காயத்தை கூடவே நான் பூண்டு ஆட் பண்ணிடுறேன். அண்ட் ஆல்சோ கருவேப்பிலை ஆட் பண்ணிடுறேன். இப்போ வந்து நான் பச்சை மிளகா போடுறேன். ஸோ இப்போ நம்ம வெண்டைக்காய் போட்டுடலாம். தேவையான அளவுக்கு உப்பு, மஞ்சள் பொடி, கரம் மசாலா, மல்லிப்பொடி, மிளகாத்தூள். ஸோ இந்த ஸ்டேஜில் நான் இன்னும் கொஞ்சம் எண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன். அப்போ தான் அது வந்து நல்லா முறுமுறுன்னு வரும். வெண்டைக்காய் பொரியலில் நீங்கள் கொஞ்சம் எண்ணெய் நிறைய ஊற்றுனீங்கன்னா அது வந்து அப்படியே கிறிஸ்பாக மாறி நல்லா இந்த மாதிரி பருப்பு சாதம்லாம் சட்டிலாக இருக்கும். ஸோ அப்போ இந்த மாதிரி வெண்டைக்காய் பொரியல் கிறிஸ்பாக இருக்கும்போது அந்த க்ரன்ச்சினஸ் சாப்பிடும் போது நல்லாயிருக்கும். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி என் கூட குக் பண்ணுற வீடியோஸ் பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள். ஸோ தட் நான் இதெல்லாம் என்னோடய வீட்டில் நான் அடிக்கடி வந்து ஸ்நாக்ஸ்லாம் நல்லா செய்வேன். ஸோ அந்த மாதிரி சமைக்கும் போது இந்த மாதிரி வ்ளாக் டைப்பாகவே அது உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். நாட் டே ப்ராப்பர் குக்கிங் வீடியோவாக இல்லாமல் ஒரு நல்ல vlog மாதிரி நம்ம இது மாதிரி பேசிக்கிட்டே அதை உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி குக்கிங் vlog என் கூட பிடிச்சிருந்ததுன்னா அதை சொல்லுங்கள். ஸோ நம்மளோட வெண்டைக்காய் பொரியல் மொறு ரெடி ஆகிட்டே இருக்குது. அதை முடிச்சுட்டு டேஸ்ட் பண்ணுவோம். எனக்கு வந்து பருப்பு தாறுமாறாக வந்திருக்கு, யம்மியாக இருக்குது. நீங்கள் கோவில் பிரசாதெல்லாம் பருப்பு சாதம் கொடுப்பாங்க, அதை சாப்பிட்ருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அந்த அளவுக்கு இருக்குது. நான் சமைச்சேன்னு சொல்லலை, நிஜமாவே நான் சமைச்சே கேவலமாக இருக்குன்னா அதை நானே ஒத்துப்பேன். நான் அந்த மாதிரி ஏன்னா அப்போ தான் நம்ம இம்ப்ரூவ் பண்ண முடியும். குக்கிங் பொறுத்த வரைக்கும் கேவலமாக இருந்து நம்ம வந்து
இல்லை நல்லா தான் இருக்குதுன்னு நம்ம மற்றவங்கள ஏமாத்துறமா நம்மளை ஏமாற்றிக்க முடியாது. ஏன்னா நம்மளும் தான் அதை சாப்பிட்டாகும். ஆனால் குக்கிங் பொறுத்த வரைக்கும் இம்ப்ரூவ்மெண்ட்காக நல்லா இல்லைன்னா இல்லைன்னு சொல்ல, நல்லா இருக்குன்னா இருக்குன்னு சொல்ல. சூப்பராக இருக்குன்னா சூப்பராக இருக்குது. இந்த பருப்பு சாதம் கண்டிப்பாக எம்மியாக இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக என் கூட அதை ஷேர் பண்ணுங்கள். ஆல்ரெடி நீங்கள் எல்லோரும் என்னோடய சுண்டல் பட்டாணி சுண்டல் ரெசிபி ட்ரை பண்ணிவிட்டு இன்ஸ்டாகிராமில் எல்லா பிக்சர்ஸும் அனுப்பிச்சிங்க. நான் ஷேர் பண்ணிக்கிட்டே இருந்தேன் என்னோடய ஸ்டோரியில். அந்த மாதிரி இதையும் நீங்கள் பண்ணிங்கன்னா எனக்கு பிக்சர்ஸ் சென்ட் பண்ணுங்கள். பிகாஸ் எனக்கு உங்ககிட்ட இருந்து அதை பார்க்கும்போது சந்தோஷமாக இருக்குது. அது பார்க்குறதுக்கு அந்த ஃபீலிங் என் இடத்துல இருந்தால் உங்களுக்கு புரியும். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் செஞ்சதை நீங்கள் ட்ரை பண்ணி அதை எனக்கே அனுப்பும்போது எனக்கே சமைச்சு கொடுக்குற மாதிரி இருந்துச்சு. இன்னும் கொஞ்ச நேரம் கூட நீங்கள் இதை வைக்கலாம், இன்னும் கிறிஸ்பாக மாறும். பட் இந்த பதம் எனக்கு போதும். ஸோ அதனால் நான் இந்த பதத்துலேயே ஆஃப் பண்ணிடுறேன். என்னடா இவ்வளோ எண்ணெய் ஊற்றிருக்கேன்னு பார்க்காதீங்க. எண்ணெய் தனியாக கீழே போயிடும். எண்ணெயை நம்ம தனியாக எடுத்துரும். தெரியுது அவங்களுக்கு? எண்ணெய் தனியாக பிரியும். அந்த எண்ணெய் இருந்தால் தான் இது அந்த கிறிஸ்பாக வரும், இல்லைன்னா சாஃப்டாகிடும். ஸோ இப்போ இதை ஆஃப் பண்ணிடலாம். ஸோ காய்ஸ், நம்மளோட பருப்பு சாதமும் நம்மளோட வெண்டைக்காய் பொரியலும் ரெடி ஆகிடுச்சு. இதை எப்படி பிளேட்டிங் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். எப்போவுமே இந்த மாதிரி நல்லா குழன்னு இருக்கிற பருப்பு சாதத்தை நீங்கள் தட்டில் போட்டு சாப்பிடாம ஒரு கிண்ணத்தில் வச்சு சாப்பிட்டிங்கன்னா அது கன்வீனியண்ட்டாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அது ஒரு மாதிரி ஃபீல் குட் கொடுக்கும். ஸோ இப்போ எப்படி பிளேட்டிங் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ நான் இன்றைக்கி இந்த மாதிரி ஒரு பவுலில் தான் அதை எடுத்துகிட்டு போகிறேன். ஸோ நான் என்னோடய பருப்பு சாதத்தை நான் அதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன். ஸோ காய்ஸ், நான் பருப்பு சாதம் போட்டுட்டு மேலே வெண்டைக்காய் பொரியல் வச்சுட்டேன். வெண்டைக்காய் பொரியல் எவ்வளோ கிறிஸ்பாக தெரியுது பாருங்கள். கொத்தமல்லி ஆட் பண்ண போகிறோம். எனக்கு கொத்தமல்லி ரொம்ப பிடிக்கும். ஸோ நான் இதை நிறைய ஆட் பண்ணி சாப்பிடுவேன். உங்களுக்கு வேண்டாம்னா நீங்கள் அதை அவாய்ட் பண்ணிக்கலாம். ஸோ நம்மளோட எம்மி லன்ச் ரெடி. ஸோ என் அம்மா செஞ்ச மணலாக நெய் வாசனையோட க்ரீமி நல்ல மேஷ்ட் டைப்பில் இருக்கிற நம்மளோட பருப்பு சாதத்துக்கு மேலே இந்த கிறிஸ்பி வெண்டைக்காய் பொரியல் கூட அந்த ஃப்ரெஷ் கொத்தமல்லி மூணும் சேர்ந்து பைட் எடுக்கும்போது சான்ஸ்லெஸ் எவன்லி ஃபீல். யாருக்கெல்லாம் பருப்பு சாதம் பிடிக்குமோ அவங்களுக்கு கண்டிப்பாக இந்த ரெசிபி பிடிக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நான் சொன்ன மாதிரி ட்ரை பண்ணிவிட்டு என் கூட ஃபோட்டோ ஷேர் பண்ணுங்கள். உங்களோட தாட்ஸ் என் கூட கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ தட் இந்த மாதிரி உங்களுக்கு ரெசிபி வீடியோ நான் நிறைய விலாக் டைப்பில் கொடுக்க ட்ரை பண்ணுறேன். இப்போ நானும் என் பப்பு குட்டியும் இதை என்ஜாய் பண்ண போகிறோம். ஸோ இது மாதிரி சூப்பர் டூப்பர் ரெசிபி விலாகோட உங்களை கூடிய சீக்கிரம் பார்க்க வரேன். அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் யாருக்கெல்லாம் பருப்பு சாதம் பிடிக்குமோ அவங்க கூட ஷேர் பண்ணுங்கள். கமெண்ட் செக்ஷனில் உங்களுக்கு இந்த மாதிரி ரெசிபி விலாக்ஸ் வேணும்னா அதையும் சொல்லுங்கள். டாடா, பை, see you.